ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மிக்கி மவுஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிக்கி மவுஸ் கேக் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே பண்ண கேக் தாங்க இது பார்த்திங்கன்னா நான் பண்ணும்போது எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் முன்னாடியே கொடுத்ததுனால நான் இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். அதாவது இதோட காது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நான் தனியாக பேட்டர் ஊற்றி பேக் பண்ணி சைடில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண கேக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் பண்ணலைங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டே இது மிக்கி மவுஸ் மேலே வேணும் அப்படின்ட்டு கேட்கலங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு மில்கி நட்ஸ் கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க. சரின்ட்டு நானும் மில்கி நட்ஸ் கேக் பண்ணுறதுக்காக 1/2 kg கேக்கில் கேட்டிருந்தாங்க. நான் பேக் பண்ணிவிட்டு கேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அக்கா மேலே மிக்கி மவுஸ் வரைஞ்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு நானும் அதாவது எனக்கு 2 hours தான் டைமும் கொடுத்துருந்தாங்க. டைம் எனக்கும் கொடுக்கல. உடனே சொல்லிவிட்டு அக்கா உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கேட்டிருந்ததுனால கேக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆல்ரெடி 2-3 ஆர்டர் இருந்துச்சுங்க. அதனால நான் கொஞ்சம் அவசரமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் உடனே அக்கா முடிஞ்சால் மேலே மிக்கி மவுஸ் வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்டதுனா சரி எப்படியாவது வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி கொஞ்சம் அவசரமாக பண்ணது தாங்க இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு 1/2 கிலோ ஆர்டரும் இருந்துச்சு. அதனால் இது ரெண்டுமே நான் பார்த்திங்கன்னா ஒன்றாவே நான் பேக் பண்ணிக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் மில்கி நட்ஸ் ஃப்ளேவர்ன்றதுனால ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மில்கி நட்ஸ்க்காக உள்ளே நான் நட்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நட்ஸ் கொஞ்சம் அதாவது வறுத்து உள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதனால் எப்போவுமே நட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அது எப்போவுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வைங்க. சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்க நட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அது நமுத்து போய் கூட இருக்குங்க. அந்த கிறிஸ்பினஸ் போயிருக்கும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக கிடச்சிரும். லைட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா தீர மாதிரி பண்ணிடாதீங்க. அது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் மில்க் மேட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மில்க் மேட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லைங்க. எனக்கு இப்போல்லாம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டைமே இருக்கிறது இல்லைங்க. எனக்கு தம்பியும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். அதனால எப்படின்னா கடையில் தாங்க நான் வாங்குகிறேன். டைம் இல்லைன்னா எப்போவுமே நான் எதாக இருந்தாலும் கடையில் வாங்கிப்பேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லாவே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா மில்க் மேட் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த மில்க் மேட் டேஸ்ட்டே தெரியாதுங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்வீட்னஸ்னால் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் இப்போ பெரியவங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்வீட் அதிகமாக அதாவது மில்க் மேட் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா திகட்டிடுங்க. அதனால் எப்போவுமே மில்க் மேட் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேக்கில் அது கவனமாக பார்த்து கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே சேம் ஃபில்லிங் தான் நான் இப்போ செகண்ட் லேயருக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். நட்ஸ் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேக் எனக்கு அதாவது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆர்டர் பண்ணாங்க. அக்கா நாங்கள் உடனே போகணும், டிக்கெட் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு இதுக்கு சினிமாவுக்கும் போகணும், அதனால் கொஞ்சம் அவசரமாக பண்ணி கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் எப்படியாவது சீக்கிரமாக பண்ணணுன்ட்டு அவசரமாக பண்ணிகிட்டே இருந்தேங்க. அப்போ தான் ஃபோன் மறுபடியும் பண்ணி அக்கா மேலே முடிஞ்சால் மிக்கி மவுஸ் வரைஞ்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி கேட்குறாங்க எப்படியாவது மேலே வரையணும், எப்படியாவது வரைஞ்சி கொடுத்துடணும் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி வரைஞ்சேங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மிக்கி மவுஸ் மேலே பண்ணது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நல்லாவே பிளான் பண்ணி அந்த 2 ஹவர்ஸாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே எப்படி நம்ம மிக்கி மவுஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்னுமே நல்லா பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ கேக் பேக் ஆகிறதே நம்மளுக்கு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுங்க. எப்படியும் இது 1/2 kgனால எனக்கு இப்போ 2 கேக்கு நான் இது ஒன்றா தாங்க நான் பேக் பண்ணேன். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அப்புறம் க்ரீம் போடுறதுக்கு எப்படி இதிலே 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகிடுங்க. அடுத்த 1 ஹவருக்குள்ளே எனக்கு இன்னொரு ஆர்டர் வேறு இருந்ததுனால என்னால் டக்குன்னு பண்ணவும் முடியலைங்க. தம்பியும் பார்த்திங்கன்னா அடம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதாவது இந்த மிக்கி மவுஸ் நான் மேலே அதாவது அந்த நோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வரையும் போது பாருங்கள் அவன் என்னைய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான் கீழே நின்றுக்கிட்டு. ஆனாலுமே நான் ஏதாவது அவனுக்கு பொம்மை அது இது டாய்ஸ்லாம் எடுத்து போட்டு விளையாடுறதுக்காக போட்டுட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேங்க.
அந்த மாதிரி வந்து ரொம்பவே நான் வந்து அர்ஜென்ட்டாக பண்ண கேக் தாங்க இது. இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு மேலே மிக்கி மவுஸும் வரைய வேண்டி இருந்ததுனால நான் கொஞ்சம் அவசர அவசரமாக அது தாங்க பண்ணேன். ஆனால் முன்னாடி பண்ண கேக் மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டாக மிக்கி மவுஸ் வந்துச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு அப்படி இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மேலே ஐசிங் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மிக்கி மவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இது புரியுங்க. ஈஸியாக வந்து நீங்கள் மாதிரி ஃபேஸ் மட்டும் கூட வரையிருந்தா கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து ரேடியன்ட் ப்ளூங்க. அதாவது மேஜிக் கலர்ஸில் வந்து ஜெல் கலர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரேடியன்ட் ப்ளூ பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக கொடுத்து இது வந்து சைட் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் இதையுமே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் க்ரீம் தான் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், நான் பேட்சாக கொடுத்துட்ருக்கேன்ல, அது மாதிரி ஒயிட் கலர் க்ரீமை கொடுக்கணும்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அந்த பதட்டத்தில், அந்த அவசரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரையே மாற்றி எடுத்து கொடுத்துட்டேங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அதே ப்ளூ கலரே வந்து நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ அவசரமாக பதட்டமாக அப்படிலாம் கேக் பண்ணோம் அப்படின்னா இப்படி தாங்க மேக்ஸிமம் நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிடுவோம், ஏதாவது சொதப்பிடுவோங்க. அதனால் கேக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து கவனமாகவே பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் குழந்தை வச்சுருந்தீங்கனாலும் குழந்தையுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, மேலே பாருங்கள், அதாவது இந்த ஃபேஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, சைடில் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது பைப்பிங் பேக்கில் ஒயிட் க்ரீம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒயிட் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் பேக் அங்கே கீழே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பைப்பிங் பேக்கில் சைடில் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 பக்கமுமே வந்து லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதிலேருந்து நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஹார்ட் ஷேப் மாதிரி கொடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஐஸோட ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நான் வந்து பாருங்கள் ஐஸ் எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பிளாக் கலரில் நான் வந்து மறுபடியும் விப்பிங் க்ரீமில் பிளாக் கலர் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு நீங்கள் வந்து பிளாக் கலருக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா விப்பிங் க்ரீமில் அது வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க பிளாக் கலரு. ரெட் கலரும் அப்படி தான், கொஞ்சமாக க்ரீம் எடுத்து நம்ம ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கலர் கிடச்சிரும். இப்போ ஆனால் வந்து ரெட் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு உடனே ரெட் கலரும் பிளாக் கலரும் கிடைக்காதுங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து அது பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிளாக் கலரை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹேர் மாதிரி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் பிளாக் கலரு. இது வந்து விப்பிங் க்ரீம் தான், அதில் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி மிக்கி மவுஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது மில்க் மெய்டில் தான் அந்த பிளாக் கலரை வந்து ஆட் பண்ணி மேலே வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து விப்பிங் க்ரீமில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிளாக் கலரு. ஜஸ்ட்டு மேலே வந்து இப்போ ஹேர் மாதிரி நம்ம வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் பாருங்கள் 2 கர்வ் மாதிரி லைன் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிளாக் கலரில் ஐஸ் மாதிரி நல்லாவே கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வாய் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கர்வாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. நடுவில் வந்து அந்த நோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் அந்த பைப்பிங் பேக்கில் பிளாக் கலர் போட்டு அந்த க்ரீமை கொஞ்சம் இப்படி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நல்லா அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த நோஸ் நல்லாவே உங்களுக்கு கிடச்சிருங்க. அதாவது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு பெருசாக பால் மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குட்டியாக ஒரு முட்டு மாதிரி வரும் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இந்த மாதிரி மூக்கு வந்து கிடச்சிருங்க. அப்புறம் ரைட் சைடில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பட்டையாக நீட்டாக உங்களுக்கு நோஸ் வந்து நல்லாவே கிடச்சிரும். அப்புறம் கீழே வந்து நான் வந்து சேம் ரெட் கலர் வச்சு கொடுத்து, அதாவது டங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா தலைக்கு மேலேயும் சேம் அதே ரெட் கலர் வந்து கொடுத்து நான் அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆனால் இதில் காது மட்டும்தான் மிஸ்ஸிங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதாவது முன்னாடியே இவங்க மிக்கி மவுஸ் தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் டைமில் சொன்னதுனால கேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் வரைஞ்சி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. சரி எப்படியாவது வரைஞ்சி கொடுக்கணுமே அப்படின்ட்டு லாஸ்ட் டைமில் வந்து கேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்டதுனால என்னால் ஃபேஸ் மட்டும்தாங்க வரைய முடிஞ்சுது. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்லெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் வந்து கார்டு வச்சு இப்படி எம்போஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதாவது இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே தூக்கி விட்ட மாதிரி நல்லா அந்த க்ரீம் வந்து மேலே வந்து தெரியும்.
இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பிளாக் கலர் க்ரீம் கொஞ்சம் இருந்துச்சு, ரெட் கலரு, ப்ளூ கலரு இது எல்லாமே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாமே மிக்ஸ் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிச்சுங்க. இந்த கலர் மிக்சிங் பண்ணதுக்கு ஒன்றே அதில் நான் வந்து கிராஸ் நாசல் போட்டு இந்த மாதிரி பார்டர் வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். டபுள் கலரை அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் கலர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த மிக்சிங் கலர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொடுத்துக்கிட்டேன். அது கொடுத்து நான் இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி மிக்கி மவுஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி முன்னாடி நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மேலே ஃபேஸ் மட்டும் வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது இல்லைனாலும் இதை விட இன்னும் நிறையவே நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே மிக்கி மவுஸ் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறையவே உங்களுக்கு இமேஜ் வருங்க. அதை பார்த்து நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக நல்லாவே நீங்கள் வந்து வரையலாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பைப்பிங் பேக்கில் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீட்டாக வந்துடுங்க. நீங்கள் வந்து இது வரைகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து டூத் பிக்கில் அது லைன் மாதிரி அங்கங்கே அப்படியே கொடுத்துட்டு அது மேலேயே கூட நீங்கள் வந்து பைப்பிங் பேக் வச்சு நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அவங்கள்ட்ட டெலிவரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, பாப்பா என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, ஏதோ ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காமிச்சேன். ஐயோ அக்கா, நான் கொடுத்த கம்மியான டைமில் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, இதுவே பெஸ்ட்டாக தான்க்கா இருக்குது, நீங்கள் தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. அவங்க வந்து எப்போவுமே முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா மறந்துட்டேங்க, சாரிங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. நான் முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் வந்து டோட்டலாக மறந்து போயிட்டேன்க்கா, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு போயிட்டாங்கங்க. அவ்வளோதாங்க. நம்ம கேக்கும் பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட இன்னும் 2-3 ஆர்டர் இருந்ததுனால நான் அதையும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை பண்ணுறதுக்காக போயிட்டேங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரையும் டாட்டா பாய். தேங்க்யூ.